கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சரி கண்ணு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 3.3 12th எக்ஸசைஸு 3.3 தேர்டு சம் பார்க்க போகிறோம். மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ரூட்டாக இருந்தால் இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை அவன் கொடுத்துருக்கா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. அப்போ சம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ மைனஸ் ஆல்ஃபா ஒவ்வொன்றா போடணும். மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. அப்போ மைனஸை வெளியில் காமனாக எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ மைனஸ் இது சம் 1 இல்லையா? நம்ம ஆல்ரெடி தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு 1 நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம். சம் 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, -2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே போடும்போது மைனஸ் ஆஃப் -2 அப்போ +2. ஓகேவா? அதே மாதிரி இந்த கொடுத்துருக்கிற ரூட்டை 2 2 போடணும். சம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா. அப்போ தேர்ஃபோர் நமக்கு இது வந்து சம் 2 ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது 3. இது புரிஞ்சுதுங்களா? சம் 3 பாருங்கள், சம் 2 வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் இது வந்து நமக்கு என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அதுக்கடுத்து 3 போடணும். சம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. அப்போ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, இது மைனஸ் அப்படியே இருக்கும். இது சம் 3. சம் 3 உடைய ஆன்சர் வந்து -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு +4 பாருங்கள். சம் 3 வந்து -4. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடும்போது x³ மைனஸ் சம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஒவ்வொன்றா போடுவோம் இன்ட்டு x². சம் ஆஃப் 2 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா எக்ஸு. சம் ஆஃப் 3 போடுவோம் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் x³ மைனஸ் நமக்கு சம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 2 போட்டோம் x² ப்ளஸ்ஸு சம் ஆஃப் 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 3 கண்டுபிடிச்சோம் இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3 சேர்த்து போடும்போது 4. அப்போ நம்ம ஈக்குவேஷன் x³ -2x² + 3x -4 = 0. புரியுதுங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.